ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமதிஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி சப்ளைஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ்டி சப்ளைஸ்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம நார்மலாகவே நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். நில் ரேட்டட், நான் ஜிஎஸ்டி, எக்ஸம்டட், ஜீரோ ரேட்டட், இந்த மாதிரி நிறையா சப்ளைஸ் பார்ப்போம். நம்ம நிறையா விஷயங்கள் இதில் பார்த்தாலுமே சில நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். நில் ரேட்டடுக்கும் நான் ஜிஎஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே மாதிரி எக்ஸம்டடுக்கும் நான் ஜிஎஸ்டிக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் கொஞ்சம் வரும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா நில் ரேட்டட் சப்ளைஸ். நில் ரேட்டட் சப்ளைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது யூஸ்வலாகவே இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது நார்மலாகவே ஜிஎஸ்டிக்குள்ளார தான் இந்த இதுக்கு உண்டான கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதோட பாயிண்ட் ஆஃப் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் டேக்ஸ் 0% சொல்லியிருக்காங்க. 0% அப்படிங்கிறதுனால அதுக்கு நம்ம நோ டேக்ஸ், நம்ம டேக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஆனால் அதுக்குன்னு நம்ம இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பர்சனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நில் ரேட்டடாக இருந்தால் கூட டேக்ஸ் இன்வைஸுங்கிறது கம்பல்சரி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது எல்லாமே ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்லேயுமே காட்டணும். நம்ம நம்ம இப்போ ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, 1, 3B, 9 எல்லாத்துலேயுமே இதுக்குன்னு உண்டான காலத்தில் கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ரேட்டு அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடியே நம்ம டேக்ஸ் எதுவும் பே பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நமக்கு நம்ம இன்புட் டேக்ஸ், அதாவது ஐடிசியுமே நமக்கு ஜீரோ ரேட் அப்படிங்கிறதுனால நமக்கு ஐடிசியுமே இங்கே எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சால்ட்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸம்டட் சப்ளை. எக்ஸம்டட் சப்ளை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே என்னென்னா இதுவும் ஜிஎஸ்டிக்குள்ளார தான் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க சில கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு. அதில் டிக்ளேர் பண்ணியிருக்க கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டால் நோட்டிஃபை பண்ணப்பட்ட கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு மட்டும்தான் அதுலேருந்து டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஜிஎஸ்டிக்குள்ளார தான் இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேக்ஸ்லேருந்து எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அதாவது பீப்புள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தான் இந்த எக்ஸாம்ட் டேக்ஸை எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பில்ஸ் எல்லாமே போடணும். இதுவுமே ஆஸ் இட் இஸ் எப்பவும் போல் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்லேயும் காட்டணும். ஆனால் எக்ஸம்டட் அப்படிங்கிறதுனால இதுக்குமே ஐடிசி எதுவுமே கிடையாது. இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் கேர் சர்வீஸ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸம்டட் சப்ளைக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ரேட்டட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுவுமே ஜிஎஸ்டிக்குள்ளார இருக்குது. ஆனால் ஜீரோ ரேட்டட் பேர்லேயே இருக்கிறதுனால ஜீரோ ரேட்டட் அப்படிங்கிறதுனால இதுக்கான ரேட் ஆஃப் டேக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா 0% தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐடிசி சில இதில் பே பண்ணுவோம். அதாவது எல்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு எல்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்லலாம் நம்ம டேக்ஸ் பே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பே பண்ணுற டேக்ஸஸ் கூட ரீஃபண்டாக கூட நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுக்குமே டேக்ஸ் இன்வைஸ் கம்பல்சரி தேவை. ஏன்னா இவங்கள எல்லாமே ஜீரோ ரேட்டட் அப்படின்னாவே மெயின்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகட்டும். அதே மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது என்னென்னா SEZ சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது வெளிநாட்டில் இருக்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாமே நம்ம இந்தியாலேயுமே கொண்டு வரத்துக்காக கவர்மெண்ட் ஒரு சர்டைன் இது கொடுப்பாங்க. சர்டைன் ஒரு சர்டைன் ஒரு
சலுகைகள் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அதெல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சர்டைன் வந்து சலுகைகள் கொடுக்கறதுக்காக அதுக்குன்னு உண்டான ஒரு விஷயம் தான் வந்துட்டு SEZ சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு இதாகும். இதுவே வந்து சர்வீஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து வெளிநாட்டில் இப்போ ஒரு வெளிநாட்டில் இருக்க பர்சன் ஒரு கிளைண்ட்டுக்கு நம்மளால் வந்துட்டு ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் ஏதாவது வழங்குகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு பே பண்ணுறது தான் அதுவுமே வந்துட்டு அது சர்வீஸுன்ற கேட்டகரியில் 0 ரேட்டடில் வரும். ஸோ இதுவுமே வந்துட்டு என்னாகும் அப்படின்னா 0 ரேட்டட் சப்ளைஸ்குள்ளே தான் வரும். பட் ஆனால் 0 ரேட்டடில் ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு நம்ம பே பண்ணுற ஐடிசியை வந்து நம்ம வந்து இன்புட்டாகவும் எடுத்துக்கலாம் ஆஸ் இட் இஸ். அதர்வைஸ் நம்ம வந்து ஐடிசியாவை கூட ரீஃபண்டாகவுமே கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா ஜிஎஸ்டிக்குள்ளாரையே வரவே வராது. ஆனால் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி இல்லை. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஜிஎஸ்டி தான் இல்லையே ஒழிஞ்சு ஜிஎஸ்டி தான் இந்த சப்ளைஸ்க்கு வராது. மற்றபடி இருக்க இந்த எக்ஸைஸ் டியூட்டி ஆகட்டும், வேட் டேக்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் ஜிஎஸ்டி சப்ளைன்னு சொல்லுவாங்க. இதுக்குமே வந்துட்டு என்னென்னா பில் காப்பி நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து ஜிஎஸ்டியில் நம்ம காட்டுவோம். ஸோ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா பெட்ரோல் ஆகட்டும், நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், ஆல்கஹால் அதாவது ஹியூமன் குடிக்கிற அந்த மதுபானங்கள், ஸோ அதுக்காகட்டும், அப்புறம் நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், க்ரூட் ஆயில் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு எந்த கேட்டகரிக்குள்ளார வருது அப்படின்னா நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ்குள்ளார வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், என்னென்னா இப்போது எக்ஸம்டடுக்கும் நான் ஜிஎஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜிஎஸ்டி அப்படின்றதுக்கு வந்து ஜிஎஸ்டிக்குள்ளாரையே வரவே வராது. ஆனால் எக்ஸம்டட் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் அதாவது ஜிஎஸ்டிக்குள்ளார தான் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா பொதுமக்களோட நலனுக்காக சமூக நலன் கருதி தான் அந்த எக்ஸம்டட் டேக்ஸுங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக, அதாவது நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய ஸ்ரீமதி டேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.